Hello traders, I am Prakash. Welcome to Nova Trading Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி ட்ரெண்டிங் மார்க்கெட்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இதை நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ரியல் ட்ரேட்ல யூஸ் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் ரொம்ப முக்கியம், பண்ணாம விட்டுறாதீங்க. ஸ்ட்ராட்டஜிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளுடைய இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான டீடைல்ஸ், டெய்லி அப்டேட்ஸ், அது இல்லாம மார்க்கெட்டுடைய முக்கியமான சில தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சோசியல் மீடியா பக்கங்களை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ட்ரேடிங் வியூ வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய செட்டிங்ஸ் தான். 5 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிங்க. இண்டிகேட்டர் போகிறீங்க. இண்டிகேட்டர் போயிட்டு Gaussian ஃபில்டர், GAUSSIAN இருக்கு இல்லைங்களா, நான் ஆல்ரெடி நோட் ஃபேவரட்டில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. Gaussian ஃபில்டர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து வரும். மொமெண்டம் லைன்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு லைன் வரும். இதில் செட்டிங்ஸில் போயிட்டு நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸிட் டேட்டா தேவையில்லை. ஸோ செட்டிங்ஸில் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஷோ லெவல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இன்புட்டில் அந்த ஷோ லெவல்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் டாட் கிடைக்கும், அப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர் டாட் கிடைக்கும். க்ரீன் டாட் வந்தால் பைன்னு அர்த்தம், ஆரஞ்சு டாட் வந்துச்சுன்னா செல்லுன்னு அர்த்தம். இது கூட அடிஷ்னலாக another one இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்குவீஸ் மொமெண்டம் இண்டிகேட்டர், SQUEEZE. சரிங்களா, இந்த ஸ்குவீஸ் மொமெண்டம் இண்டிகேட்டரையும் அடிஷ்னலாக அட்டாச் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MACD இண்டிகேட்டர் மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா, MACD இண்டிகேட்டர் பற்றி உங்களுக்கு கிளாஸ் ஃபர்தராக நான் வீடியோஸ் கொடுக்குறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இண்டிகேட்டர் அப்படின்ட்டு. ஸோ இதுவும் சேம் as MACD இண்டிகேட்டருடைய ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, அவங்க இதை பேஸ் பண்ணி தான் அந்த கன்சர்ன் கம்யூனிட்டி பர்சன் அதை எடிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதையும் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இதில் டைரெக்டாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், செல் சிக்னல் வருதுங்களா. செல் சிக்னல் வர்றப்ப இங்கேயும் ரெட் லைன்ஸ் வருது. கீழே பாருங்கள், ஸ்குவீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் லைன்ஸ் கிடைக்குது. சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் மார்க்கெட் இறங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், க்ரீன் சிக்னல் வருது. சேமஸ் கீழேயும் க்ரீன் லைன் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஏறும் அப்படின்னு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் ஃபெயிலியர் இருக்கும், ஒவ்வொரு இண்டிகேட்டர்லேயும் ஃபெயிலியர் இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களை வந்து என்ன சொல்கிறேன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், அதாவது தட்ஸ் மீன் OI பாருங்கள், OI சேஞ்ச் பாருங்கள், ரொம்ப 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 முக்கியம். அது இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் பேஸ்ட் ஆன் OI தான் ட்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரேடிங் டிக்கில் பார்த்துக்கலாம். இல்லை நான் எங்களுக்கு $0 அக்கௌண்ட்டில் இருக்குது, இல்லை அப்ஸ்டாக்கில் அக்கௌண்ட் இருக்குது, என்ன ஒரு இதில் அக்கௌண்ட் இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் சென்சிபிளில் ஓப்பன் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஒரு சில டைம் நான் லோக்கல் லாங்குவேஜில் பேசுவேன். ஸோ பேச்சு வாக்கில் பேசுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படியே மெமரி பண்ணி பேசுகிற மாதிரி என்னால் பேச முடியாது, கேஷுவலாக அப்படியே பேசிகிட்டே வரேன். ஓகேங்களா. ஏதாச்சும் கொரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்க, நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இதில் ட்ரேடிங் டிக்கில் போயிட்டு சேம் as OI அனாலிசிஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒவ்வொரு டைம் நான் அதை சொல்கிறது தான். ஸோ அந்த கன்சர்ன் டேயில் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். டோட்டல் OI, சேஞ்ச் இன் OIலாம் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு ட்ரேட் எடுக்கணும். நம்ம இப்போ என்ன நாள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், 17th ட்ரேடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 17th டேட்டு பார்க்கலாம். லைவ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேடிங் டிக்கில் OI போயிட்டு இந்த லைவுங்கிற பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டேட் நீங்கள் என்றைக்கு வேணாலும் பார்த்துக்கலாம். அதில் வந்து 17th கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா அப்டேட் ஆயிரும். இதுதான் 17th டேட்டா, இந்த அன்னைக்கான டேட்டா. தட்ஸ் மீன் இந்த அன்னைக்கு 17th மார்க்கெட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், காலில் வந்து ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட், கால் ரைட்டர்ஸ் வந்து நிறைய மார்க்கெட் இறங்கும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. க்ரீன்னா மார்க்கெட் ஏறும்னு கிடையாதுங்க, அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், கால் ரைட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் இறங்கும்னு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் இறங்கும். டோட்டல் OIயில் ஓவராலாகவும் பெட்டர் இருக்குது. மார்க்கெட் ஓரளவுக்கு இறங்கும்ன்ட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 lakhs மட்டும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, மார்க்கெட் இறங்குன்ட்டு. ஸோ போத்தார் நம்மளுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ மார்க்கெட் இறங்குது. ஓகேங்களா. எந்த ஒரு இண்டிகேட்டர் இது யூஸ் பண்ணாலும் நீங்கள் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது பார்த்துக்குங்க. இது அடிஷ்னலாக இது கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்குவீஸை நான் டெம்பரரியாக ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ தான் இது பெய்டு வெர்ஷன் கிடையாது ட்ரேடிங் வியூ. ஸோ 2 இண்டிகேட்டர் மட்டும் தான் உங்களுக்கு டைமில் காட்ட முடியும். இது கூட வந்து நீங்கள் சூப்பர் ட்ரெண்டை அட்டாச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ
சூப்பர் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இறங்கும், இதுலேயும் இறங்கும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் வந்து தைரியமாக எடுக்கிறப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல். இதை பற்றி தனியாக ஒரு கிளாஸில் சொல்கிறேங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் ட்ரெண்டை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு யூஸ் பண்ணணும் தெரியாமல் நிறைய பேர் சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? ரெட்டு வந்தால் சூப்பர் ட்ரெண்டில் இறங்கும்னு 2 ட்ரேட் எடுக்கிறீங்க, க்ரீன் வந்தால் ஏறும்னு எடுக்கிறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சூப்பர் ட்ரெண்ட்லேயும் ஒரு சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வெறும் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் மட்டும் வச்சே நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். சூப்பர் ட்ரெண்ட் ப்ளஸ் OI, சரிங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதை வச்சு உங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் எந்த மாதிரி கிளாஸ் அப்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ட்ரேட் போட முடியும், கிளாஸஸ் வீடியோஸ் போட முடியும். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன், நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் போடுறீங்க பார்க்குறதுக்காக. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பாய் பாய்.